26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கும்பராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவா எப்படி இருக்க போகுது? இவங்க யாரோட கூட்டு சேர்ந்திருக்காங்க, இவங்களுடைய கூட்டாளிகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். கும்பராசி பெண்கள் எந்த சுப நிகழ்ச்சிகளிலும் முன்னிருந்து செய்வதை விட ஆண்களை முன்னிறுத்தி செஞ்சால் ஈஸியா நடக்கும். கும்பராசி பெண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை அவங்களோட வீடுகள்ல எதிர்பார்க்கலாம்? இவங்க திருமண வாய்ப்பு இது என்னன்னா, 2 பேரும் இந்த காலகட்டத்தில் பிரிந்து இருப்பது சிறப்பாக இருக்கும். நான் என்ன யோசிக்கணுமோ அதுதான் நான் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பிசினஸ்ல பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம். ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹைலைட் பண்ணி கொண்டு போகும்போது அந்த முடிவாலேயே இவங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு. முக்கியமா பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இன்னைக்கு அந்த பலன்களை சொல்றதுக்காக ஜெயந்தி ரவி மேமும், மாடர்ன் அஸ்ட்ராலஜில டாரட் கார்டு மூலமா இந்த தமிழ் புத்தாண்டுல பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கறத சாரா மேமுமே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு சொல்ல போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். கும்பராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவா எப்படி இருக்க போகுது மேம்? கும்பராசி பெண்கள் தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கும். தன்னை ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லார் மேல இரக்கம், கருணை அந்த மாதிரி எண்ணம் உடையவர்களாக பழகுவார்கள். அதே மாதிரி நிறைய சீக்ரெட்டை இவங்க கிட்ட வெளியே வரும். அதே மாதிரி நிறைய ஒரு மற்றவங்களுடன் போட்டி பொறாமைகள் ஜாஸ்தியாக உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் இறைவனுக்காக சொல்லிட்டு ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு காரியங்கள் செய்ய துவங்குவார்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பார்கள். அதை பற்றிய தாட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, திருமணம், கணவன் மனைவி விஷயங்கள் ஒரு முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் ஏற்படும். திருமண கொஞ்சம் அவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி மனப்பான்மை மாதிரி வரும். கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். அப்படி இது பொது பலனாக எடுத்திருக்கும். இப்போ கும்பராசி பெண்கள் இந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? ஸோ கும்பராசி பெண்கள் இவங்க எந்தெந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, இவங்க யாரோட கூட்டு சேர்ந்திருக்காங்க, இவங்களுடைய கூட்டாளிகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். இவங்களோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இதை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க, ஒரு இன்விடேஷன் வருது, அதற்கு போகணும், ரெடி ஆகுறாங்க. ஸோ அதுல எல்லாம் கண்டிப்பா கவனமா இருக்கணும். அது ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வீட்டுல நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள், சுப காரியங்கள் இதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். அண்ட் திருமணம் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். கும்பராசி பெண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை அவங்களோட வீடுகள்ல எதிர்பார்க்கலாம்? இவங்க திருமண வாய்ப்பு இது என்னன்னா, 2 பேரும் இந்த காலகட்டத்தில் பிரிந்து இருப்பது சிறப்பாக இருக்கும். பிரிந்து இருப்பதுன்னா, ஏதாச்சும் பிசினஸ்க்காக கணவன் வெளியூர் போறது, அதனால இவங்க அம்மா வீட்டுல இருக்கிறது, இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக 2 பேரும் ஒவ்வொரு கேப் கிடைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா அவருடைய குழந்தைத்தனம் இவங்களுடைய மெச்சூரிட்டி லெவலை ரொம்ப சீண்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால அவருடைய விளையாட்டு போக்கு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா ஒரு இதா இருக்கும். ஆனால் அந்த கணவன் மனைவி, அந்த கணவனால் இவங்களுக்கு வருமானம் பெருகும், எல்லாமே கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால வெளியே போய் டிராவல் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அதே சமயம் இவங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடியதாக இருக்கும். இது கணவன் மனைவி உறவுக்கான விஷயம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, திருமண வாய்ப்புகள், இந்த சுப நிகழ்ச்சிகள் முயற்சிகள் நிறைய செய்வாங்க, திருமண முயற்சிகள் செய்வாங்க. ஆனா முயற்சிகள் ஒவ்வொன்றும் செய்யும் போது ஒரு பிளாக்கேஜ் மாதிரி உருவாகும். அந்த முயற்சி செய்யறது தடையாக நிக்கிற மாதிரி இருக்குது, இல்லாட்டா ஏதாவது சின்ன தகராறு மாதிரி உருவாக்குற மாதிரி இருக்கும். அதனால திருப்பதி பெருமாளுடைய வழிபாடுகளை பண்ணிட்டு இவங்க எந்த முயற்சி செய்தாலும் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் சுப நிகழ்ச்சிகள், முயற்சிகள் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சின்ன சண்டைகள், சின்ன கருத்து வேறுபாடுகள். அதனால கும்பராசி பெண்கள் எந்த சுப நிகழ்ச்சிகளிலும் முன்னிருந்து செய்வதை விட ஆண்களை முன்னிறுத்தி செஞ்சால் ஈஸியா நடக்கும். அதனால பெண்கள் முன்னிருந்து செய்யாமல் ஆண்களை முன்னிறுத்தி செய்யும் போது சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும்.
கும்பராசி பெண்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உண்டா மேம்? கல்வி ரீதியாவோ வேலை ரீதியாவோ? ஸோ கும்பராசி பெண்களுக்கு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி யாருக்கு இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் இருக்கு. இல்லை நான் வந்து மெடிக்கல் படிக்க போறேன், ஸோ ஓவர்சீஸ்ல போயிட்டு நான் படிக்கலான்னு இருக்கேன், என்னுடைய பிஜியை நான் பண்ணலான்னு இருக்கேன், பிஹெச்டி பண்ணலான்னு இருக்கேன், இப்படியான படிப்புகள்லாம் பண்றவங்களுக்கு, ஸோ மெடிக்கல் சார்ந்து ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்? கும்பராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டியது வந்து கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது. அதே மாதிரி உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் சூடான உணவுகளை உட்கொண்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பழைய உணவுகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள் உருவாகும் அப்படிங்கிறது அது ரொம்ப. அதுக்கப்புறம் அல்சர் ஃபார்ம் ஆகக்கூடிய கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வயிற்று சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம், குடல் சார்ந்த வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்நியர்களை முழுமையாக நம்பக்கூடாது. வெளியில் உள்ளவங்களை முழுமையாக நம்பி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பராசி பெண்கள் வந்து பட்டப்படிப்பா இருக்கட்டும், 10th 12th எல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய மார்க்ஸ் ரீதியாவோ இல்லை அடுத்தது என்னுடைய உயர்கல்வி இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இப்ப பூர்த்தி ஆகுமா? ஸோ கும்பராசி பெண்களுக்கு படிப்பு சார்ந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை சார்ந்து நிச்சயமா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு தான் இருக்கு. இவங்க மற்ற மனிதர்கள் கிட்ட அந்த பூர்த்தி ஆகுறத மற்ற மனிதர்கிட்ட எதிர்பார்க்கறத விட கடவுள்கிட்டயோ இல்ல யூனிவர்ஸ் கிட்டயோ எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா அது பூர்த்தி ஆகும். கும்பராசி பெண்களுக்கு வேலையில ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா? கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்டு. அது ஒரு அக்டோபர் மாசத்துக்குள்ள ஒரு வேலை மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் அவங்க வேலை மாற்றத்தில் எதுவும் வராது. அக்டோபர் நவம்பருக்குள்ள அவங்களுக்குள்ள வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த வேலை வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு இடப்பெயர்ச்சி மாதிரி இருக்கும். வேலையில் இடப்பெயர்ச்சியாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பராசி பெண்கள் வந்து ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க, எனக்கு அந்த பிசினஸ்ல ஒரு growth கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குமா? ஸோ கும்பராசி பெண்கள் அவங்களுடைய பிஸ்னஸ்ல கண்டிப்பா growth கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா அவங்களுடைய சுய முடிவுகளா இருக்கணும், சுய யோசனையா இருக்கணும். மற்றவங்களை கேட்டு கேட்டு செய்யும் போது எந்த ஒரு growthம் ஏற்படாது. இது என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய டேலண்ட்டை மூலதனமா வச்சு நான் உருவாக்கின ஒரு விஷயம். அப்போ நான் என்ன யோசிக்கணுமோ அதுதான் நான் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பிஸ்னஸ்ல பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம். கும்பராசி பெண்கள் வீடுகள்ல சொத்து பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஒரு தீர்வு இப்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்காங்க? இல்ல, கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா அந்த சொத்து பிரச்சனைகள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா தீர்வுக்கான இடமாக இருக்காது. ஒரு கைட் பண்ணதுக்கு ஒரு வயதானவர்கள் வந்து இவங்களுக்கு ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு கைட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு வயதான பெண் வந்து கைட் பண்ணுவாங்க. அந்த கைட் பண்ணாலும் இந்த வருஷத்துக்கு அதுக்கான தீர்வுகளாக நம்மளுக்கு வராது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சொத்து பிரச்சனைகள் தீர்வுகள் எடுக்கும்போது அது பிரச்சனைகளும் சண்டைகளுமாக உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த வருடம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த வருடம் அதுக்குள்ள தீர்வுகளை எதிர்பார்க்கலாம். கும்பராசி பெண்கள் ஆண்டர்பனர் ஆகணும் அப்படின்னு ஒரு சில சின்ன முடிவுகள்லாம் எடுப்பாங்க, தொழிலையா இருக்கட்டும் அவங்களோட குடும்ப விஷயங்களையா இருக்கட்டும். அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியில முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னிச்சையான முடிவுகளா இருந்தா நன்மையை கொடுக்கும். இல்ல இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், மற்றவங்களுக்காக ஒரு முடிவு எடுக்கிறேன்ற போது அது அவங்களுக்கு எப்பவுமே பாதகமா தான் அமையும். அதனால அவங்களுக்காக முடிவுகள் எடுக்கிறது ஓகே. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகாம இருக்கிறதும் நல்லது. ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹைலைட் பண்ணி கொண்டு போகும்போது அந்த முடிவாலேயே இவங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகும். கும்பராசி பெண்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய விதத்துல நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகுது. அடுத்த ராசியை பத்தி பேசுவோம். நன்றி.